எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இட்லி ரெசிபி தான். ரொம்பவே சாஃப்டான ஒரு இட்லி. ஆனால் இட்லி வெள்ளை வெள்ளையர்னு தும்பப்பூ மாதிரி வெள்ளையாக இருக்காது. ஆனால் நம்மளோட எலும்புகளுக்கெல்லாம் பலம் தரக்கூடிய ஒரு ஹெல்த்தியான இட்லி ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த இட்லி சாஃப்டாக வர்றதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல வெந்தயம் பார்த்துடலாம். வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற தண்ணி ஊற்றி குறைஞ்சபட்சம் 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊறின வெந்தயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா நுர பொங்க நல்லா பஞ்சு மாதிரி வெந்தயத்தை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தா தெரியுது பாருங்க எந்த அளவு வெந்தயம் நல்லா நைஸாக பஞ்சு மாதிரி அரைஞ்சி வந்திருக்கு. நீங்கள் கிரைண்டரில் சேர்த்து கூட வெந்தயம் அரைக்கலாம். சில கிரைண்டரில் வெந்தயம் சரியாக அரைப்படாது. அதனால நீங்கள் இது போல் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு சேர்த்திங்க அப்படின்னா வெந்தயம் முழுசாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த வெந்தயம் ரெடி ஆயிடுச்சு. வெந்தயத்தை அரைச்சி தனியாக வச்சுருங்க. நீங்கள் அரைக்கும்பொழுது ஹீட் ஆகக்கூடாது. ஹீட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் அதில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இட்லிக்கு மாவு அரைக்கும்போது எப்பொழுதுமே மாவு சூடாகக்கூடாது. அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது இட்லி அரிசி. இட்லிக்கு நம்ம பயன்படுத்துகிற இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இந்த இட்லி அரிசி 4 பங்கு எடுத்திருக்கேன் நான். நீங்கள் எந்த கப்பில் வேணாலுமே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுள்ள கப்பில் 4 கப் அளவு இட்லி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி அதில் ஊற்றி 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரிசி ஊற வச்ச தண்ணியை சேர்த்து தான் நம்ம அரிசியை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு 5020 அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லிக்கு குண்டரிசி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலுமே இதே அளவு தான். அதற்கேற்றாற் போல் தண்ணி அளவாக ஊற்றி ஊற வச்சுருங்க. அடுத்தது கருப்பு முழு உளுந்து. இந்த கருப்பு முழு உளுந்து ஊறின பிறகு இது போல் உங்களுக்கு கிடைக்கும். 200 கிராம் கப்பில் தலை தட்டி 4 பங்கு அரிசி எடுத்தால் நல்லா கூவச்சி அளந்து 1 பங்கு உளுந்து எடுத்துக்கணும். உளுந்தை நல்லா 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. இந்த உளுந்தில் தண்ணி ஊற்றின உடனே ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க. ஏன்னா உளுந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் மாவு சூடாகக்கூடாதுங்கிறதுனால நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிடுறோம். அப்படி இல்லை நீங்கள் வெளியில் தான் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உளுந்து அரைக்கும் பொழுது ஐஸ் வாட்டர் கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐஸ் க்யூப் சேர்த்து கூட நீங்கள் மாவு அரைச்சிக்கலாம். நமக்கு மாவு சூடாகக்கூடாது. மாவு சூடாகாமல் இருந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ முதல்ல அரிசியை நான் அரைச்சி கிண்ணத்தில் மாற்றிட்டேன். அரிசி இது போல் திக்காக நம்ம அரைச்சி எடுக்கணும். நொய் பதத்தில் அரைக்கக்கூடாது. உப்மா ரவை எப்படி இருக்குமோ அந்த அளவு ரவை பதத்தில் இது போல் கெட்டியாக மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே நான் இட்லிக்கு மாவு அரைக்கும் பொழுது அரிசி தான் முதல்ல அரைப்பேன். அதே போல் தான் உங்களுக்கும் காமிச்சிருக்கேன். அதற்கு அடுத்தது கிரைண்டரில் கருப்புளுந்து சேர்த்து அது 1-2 அரைஞ்ச பிறகு அதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெந்தயம், அந்த வெந்தயத்தை சேர்த்துக்கணும். வெந்தயமும் சேர்த்து நல்லா பொங்க மாவு நமக்கு அரைஞ்சி வரணும். இது போல் கெட்டியாக இருக்கணும். இப்படி நம்ம இதில் மாவில் விடும் பொழுது உடனே அப்படியே விழுந்துடாம கொஞ்சம் நின்று நிதானமாக அந்த உளுந்து போய் உட்காரணும். இது போல் ஒரு பதத்தில் அரைச்சிக்கோங்க. உளுந்து அரைக்கும் பொழுது தண்ணி கொஞ்சமாக தெளித்து தான் அரைக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. மாவை நல்லா இது போல் கலந்துக்கணும். அரிசி மாவும் உளுந்த மாவும் ரெண்டும் ஒன்று சேர நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கணும். மாவு இந்த அளவு திக்காகவும் இருக்கணும். தண்ணி நிறைய சேர்த்துடாமல் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இட்லி நல்லா சாஃப்டாக வரணும்னா நம்ம மாவு கலக்கிறது நம்ம சேர்க்குற தண்ணி அதில் ரொம்ப முக்கியமானது. அதற்கு அடுத்தது மேலே கொஞ்சமாக கிரைண்டரை நம்ம அலசிட்டு அந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா அந்த தண்ணி 2 ஸ்பூன் அளவுக்கு அதில் ஊற்றி விட்டுட்டு கல்லுப்பு தான் நான் எப்பொழுதுமே சேர்ப்பேன். கல்லுப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு உங்களோட சுவைக்கு ஏற்றாற் போல் நீங்கள் எந்த அளவு அரிசி சேர்க்குறீங்கன்றதுக்கு ஏற்றாற் போல் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு மேலே தட்டு போட்டு மூடி இந்த மாவை அப்படியே புளிக்க வச்சிடலாம். வெயில் காலமாக இருந்தால் மாவு 5லேருந்து 6 மணி நேரத்தில் நல்லா புளிச்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு எந்த அளவு புளிச்சு வந்திருக்குன்னு. கரண்டியால் லைட்டாக நம்ம இப்படி எடுக்கும் பொழுது இந்த மாவில் நல்லா இந்த காற்று குமிழ்கள்லாம் இருக்கும். நல்லா சாஃப்டாக மாவு மேலே எழும்பி வந்திருக்கும். இதுவே குளிர்காலமாக இருந்ததுன்னா உங்களுக்கு 7லேருந்து 8 மணி நேரம் கூட ஆகும். ரொம்ப மழைக்காலமாக இருந்ததுன்னா 10 மணி நேரம் கூட ஆகும் மாவு புளிக்கிறதுக்கு. மாவு நல்லா புளிச்ச பிறகு கரண்டியில் கலக்கும் பொழுது வேகமாக நம்ம கலக்கக்கூடாது. இது போல் லைட்டாக தான் கலந்து விடணும். சிலர் சொல்லுவாங்க மாவு புளிச்ச பிறகு கலக்கக்கூடாது, இட்லி சாஃப்டாக வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி இல்லைங்க. நம்ம கலந்து விடும் பொழுது நல்லா மெதுவாக கலந்து விடணும். மேல் மாவும் அடி மாவும் நல்லா கலந்து வரணும். அப்படி கலந்து வந்தால் தான் கடைசி மாவு வரைக்கும் நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கலக்காமல் மேல் மாவு வரைக்கும் எடுத்து இட்லி ஊற்றுனீங்கன்னா 2 முறை இட்லி ஊற்றின பிறகு 3வது முறை உங்களுக்கு இட்லி சாஃப்டாக வராது. அடியில் வெயிட்டாக அரிசி மாவு தங்கி நின்றுடும். மாவு இந்த பதத்தில் இருக்கணும். கரண்டியில் எடுத்து நம்ம ஊற்றும் பொழுது இது போல் மெதுவாக தான் இறங்கணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி எப்படி சுடுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு தட்டு தான் இட்லி ஊற்ற போகிறேன். அதனால ஒரு அகலமான பாத்திரத்தில் இட்லி வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடுறேன். எப்பொழுதுமே தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு தான் நம்ம அதில் இட்லி தட்டை வச்சு மாவு ஊற்றணும். இல்லை நீங்கள் மாவு ஊற்றியே இட்லி தட்டை வச்சுருந்தீங்கனாலுமே அதை எடுத்து அதில் வைக்கணும். தண்ணியை ஊற்றிட்டு உடனே நீங்கள் இட்லி தட்டை எடுத்து வச்சு ரெண்டும் ஒரே சமயத்தில் நல்லா கொதிச்சு வர அளவுலாம் வெயிட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி செய்யறதுனாலையும் இட்லி நமக்கு சாஃப்டாக கிடைக்காது. இது போல் தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம எந்த தட்டில் இட்லி ஊற்ற போகிறோமோ அந்த தட்டை ரெடி பண்ணி மேலே வச்சுருங்க. நான் இன்னைக்கு துணி போட்டு தான் இட்லி ஊற்ற போகிறேன். அதனால் அந்த துணி போட்டிருக்கேன் அந்த தட்டில் இப்போ நான் இட்லி மாவு எடுத்து ஊற்றுறேன். இட்லி மாவு ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மேலே ஆவி வரும். ஆவி வர அந்த சமயத்தில் தான் தட்டு போட்டு நம்ம மூடணும். ஆவி வரதுக்கு முன்னாடியும் தட்டு போட்டு மூடக்கூடாது. இது போல் நீங்கள் செய்யும் பொழுது இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதே போல் இட்லி நிறைய நேரம் வேகக்கூடாது. கரெக்டாக 10 நிமிஷம் டைம் பார்த்துக்கோங்க. நீங்கள் செட் பண்ணி கூட வச்சுக்கோங்க டைமை. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த இட்லி பார்க்கும்போதே தெரியுது எந்தளவு சாஃப்டாக இருக்குன்ட்டு. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இது போல் ஒரு கம்பியோ இல்லை குச்சோ நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வந்ததுன்னா இட்லி நல்லா வந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். துணி இட்லி அப்படிங்கிறதுனால ஓரம் இது போல் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அதை ஆறின பிறகு நம்ம துணியிலேருந்து இட்லி எடுத்தால் துணியில் இட்லி மாவு ஒட்டாமல் இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் இட்லி எந்த அளவு சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு வெந்து வந்திருக்கு. இந்த இட்லி ஆறின பிறகு கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். கூடிய மட்டும் இட்லி செய்யும்பொழுது கருப்பு உளுந்தை சேர்த்து செஞ்சு பாருங்கள். அது நம்மளோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. இந்த இட்லி மாவில் நம்ம வெந்தயம் சேர்த்து அரைச்சிருக்கோம். சிலர் வெந்தயம் சேர்த்து அரைச்சா 2-3 நாளைக்கு மேலே இட்லி மாவு வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அப்படி இல்லைங்க. நீங்கள் இதே முறைப்படி ஊற வச்சு கரெக்டான அளவுகளோடு அரைச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் நம்ம மாவை வச்சுக்கலாம். இந்த மாவில் தோசையும் செய்யலாம். ரொம்பவே நல்லா வரும். சாஃப்டான தோசை வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தடியாக ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தண்ணி கலந்து நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிங்கனாலும் மொறுமொறுப்பான தோசை கிடைக்கும். இதே அளவுகளோட கருப்பு உளுந்து இட்லி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.